Hi guys, welcome to Trendy Troop YouTube channel. ஸோ இன்றைக்கி அதுக்கு முன்னாடி விஷிங் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வருடம் உங்களுக்கு இனிதே இருக்கட்டும். பட் நியூ இயர் இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்க. பட் இருந்தாலும் என்ன பண்ணேன், நம்ம எது நியாயம் எது அநியாயம் நம்ம சொல்லணும்ல. ஸோ அதனால தான். ஸோ முத்துக்குமரன் நேற்று எபிசோடில் பார்த்துருப்பீங்க, கோவமாக இருந்திருப்பார். ரயான் கோவமாக இருந்திருப்பார். ஸோ இந்த ரெண்டு பேரோட கிளாஷை பற்றி தான் இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். இதில் யார் சரி யார் தவறு, மக்கள் எதை தவறாக புரிஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் யார் மீது தவறு அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண ரெண்டு தவறு, முத்து மீது தவறா ரயான் மீது தவறான்னு சொல்லி அவங்களோட பண்ண ரெண்டு மிஸ்டேக்ஸ் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரயான் வச்ச பேஸ்லெஸ் அக்யூசேஷன் அது வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஒரு 5 பேர் பாய்ஸ் ஸ்கூலுடைய 5 பேர் வச்சுக்கிறாரு. ஏன்னா என்னை பார்த்து நீங்கள் பயந்து, நான் இந்த கேம் தனியாக தான் அப்பத்துலேருந்து ஆடி நிற்கிறேன்றாரு. ஃபஸ்ட்டு இவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு யாரும் இல்லை. பிகாஸ் நீங்களே எல்லாரையும் பயந்து தான் போடுறீங்க. அப்போ எல்லோரும் ஒன்று நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா எல்லாருமே பயந்தானே, நீங்கள் தான் பயந்து 4-5 பேர் அதே ரீசன் சொல்லி தான் போட்டிங்க. அல்லது உங்களை பார்த்து அவங்க பயப்பில்லை. ஸோ இது ரெண்டு தான். அவங்க பயப்புன்னா நீங்களும் தான் பயந்துருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நீங்களும் பயந்துருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தனியாக அண்ணன் சொன்னார். அப்சல்யூட்லி நாட். உங்கள் எல்லாருக்குமே தனியாக ஒரு தனியாக ஆடினாரா? கேர்ள்ஸ் டீமோட ஒரு அலையன்ஸ் வச்சா, அலையன்ஸ் வச்சாரா இல்லையா? அதான் நம்ம முதல் கேள்வி. அலையன்ஸ் வச்சார். என் கேர்ள்ஸ் வந்து இலக்காரமாக நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன், ஏன் இதுக்கு முன்னாடி நல்லா ஆடலையா? எவ்வளோ தூக்கி சாப்பிட்டு போனாங்க பாய்ஸ் எல்லாம், அவங்க நல்லா இல்லை. அப்போ நீங்களும் ஒரு அலையன்ஸ் வச்சுருந்தீங்க. அப்போ நீங்கள் இந்த அக்யூசேஷன் வைக்கக்கூடாது. ஸோ நேற்று முத்துக்குமரன் கோபமாக இருந்ததால் சில பல தவறுகள் இருந்தது. அண்ட் நேற்று அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் சொன்னது தாண்டா சரி அப்படின்னு மீன் பண்ணுறது வந்து அவருக்கு அவர் சொல்கிறது தான் சரி. எல்லாருமே அதான் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு சரி. மற்றவங்களுக்கு அது தவறாக இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு சரி. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி மீன் பண்ணுறது இந்த ப்ரோமோ போடுறவங்க அப்படி மாற்றிட்டாங்க. இன்றைக்கி காலையிலேயும் அந்த பிரச்சனை போயிருக்கு. இதில் வந்து என்னை பார்த்து பயப்பிரியா, அதெல்லாம் ஒரு தேவையில்லாதது. அப்புறம் இந்த மஞ்சரி ஜாக்லின் இவங்களை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ் அ ஃப்ரெண்டாக வந்து என்னையும் நீ சேர்த்துருக்காமே, நான் பாயிண்ட் கம்மியாக தானே இருக்கேன், என்னையும் நீ சேர்த்துருக்காமே, நான் பாயிண்ட் கம்மியாக தான் இருக்கேன்னு அவங்களோட கோரிக்கையை முன் வைக்கிறாங்க. சரி, ஓகே, ஆஸ் அ ஃப்ரெண்டாக நீங்கள் சொல்லலாம், நோ அப்ஜெக்ஷன். சரி, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு அதில் வேணால் இது பண்ணலாம். ஆனால் வந்து முத்துக்குமரன் தோற்றதுக்கப்புறம் ரயானை பார்த்து ஏதோ ஒரு பாட்டு பாடி அவரை வந்து வெறுப்பேற்றுறாங்க. யாராவது தோற்றுட்டு வந்து அதான் எப்படி ஒரு முதுகுலுக்கு எப்படி குத்தணும்னு சொல்லி இந்த கேரக்டர் கிட்ட. அப்புறம் ஜாக்லின் அவ்வளோ பண்ணலை. பட் ப்ரோமோ 2ல் பார்த்துருந்தாலே தெரியும், இவங்க வந்து ரொம்ப ஜாக்லின் கூட எதுவும் பேசல. பட்டு நம்ம மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா சகுனி வேலை பார்த்துருப்பாங்க. சும்மா கம்முன்னு இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி வேலை வச்சு சண்டை போட வச்சு எதுக்கு அப்படின்னு தான் சொல்ல வைக்கிறாங்க. இது வந்து எதுக்குன்னா முத்துக்குமரன் ட்ராஃபி அடிக்கக்கூடாது. அதுக்கு தான் இவங்களோட ஒன்லி மோட்டிவ். கேம்னால் இப்படி நடக்கதாங்க செய்யும். கேமில் எல்லாருக்குமே கோவம் தான் வர செய்யும். அதுதான் நானே கேம் ஆனாலும் கோவம் வரும், நீ எல்லாரும் ஆனாலும் தான் வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நேற்று சில பல தவறுகள் அவர் சொன்னார் தான். கண்டிப்பாக சொன்னார். இந்த விஷாலை கூப்பிட்டா அருண் வந்துடுவார், அது ஒரு பக்கம் தவறாக இருந்தாலும் இன்னொன்று பக்கம் கரெக்டு. அது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் அவர்கிட்டே கேட்டிருக்கலாமே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ சில பல தவறுகள் இருக்குது, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஒன்று ஸ்ட்ரென்த்து, ஓகே, அந்த ஸ்ட்ரென்த்து விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 0ல் 3 பேர் தான் மெயின். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரென்த்து. அலையன்ஸ் வச்சா ஸ்ட்ரென்த்துக்கு தான் வைப்பாங்க. எஸ், தட்ஸ் ட்ரூ. ஆனால் அவங்களுக்கு அந்த 3 பேர் தேவை. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் தான் அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது கூட புரிஞ்சுக்காமல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள என்ன சொல்ல தெரியல. இதில் வேறு விஜய் டிவியோட கமெண்ட்ஸில் போய் கழுவி ஊற்றுறீங்க. ரயான் வைக்கிறதே பேஸ்லெஸ் அக்யூசேஷனு. அதுக்கப்புறம் இப்போ முத்துக்குமரன் ட்ராஃபி அடிக்கக்கூடாது, முத்துக்குமரன் இந்த டிக்கெட்டு வேணும் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடாது. அதுதான் அவரோட ஒன்லி மோட்டிவ். ஸோ இதுக்கு வேறு என்னது, முத்து ஷாக்ட், ரயான் ராக்ட், என்னது இதெல்லாம்?